லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 5 பார்க்க வந்து எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான அதில் வச்சுக்கோங்க. வாங்க டைரக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஹீரோக்கு கால் அடிபட்டு கால் உடஞ்சிருக்காருல, அந்த லாவா லேயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ பெட் மேலேயும் ஹீரோயின் அவரை பார்த்துக்கிட்டு கீழேயும் படுத்திருக்காங்க. ஹீரோ தூங்கி எழுந்ததும் ஹீரோயின் கீழே படுத்துக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுறாரு. அவளுக்கு ஒரு மெசேஜ் அந்த டைம் பார்த்து வருதுங்க. அந்த மெசேஜ் வந்தோடனே ஹீரோ தள்ளி உட்காந்துட்டு உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு எழுப்பி சொன்னதும் அவள் எடுத்து அந்த ஃபோனை பார்க்குறா. மெசேஜில் யார் அப்படின்னு அவர் கேட்கும் போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவர் என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம், கமிட் ஆகிட்டோம், இப்போ டேட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவோட முகம் ஒரு மாறுது. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ கரண்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கான தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் தான் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நான் உனக்கு எதாவது காய்கறி கட் பண்ணி தரேன் இல்லை எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் போது நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, மூடிட்டு போய் உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல திரும்ப ஹீரோ வந்து நான் எதாவது பண்ணட்டுமான்னு கேட்கும் போது கத்தி எடுத்து காமிச்சு மிரட்டுறாங்க. அவர் அப்படியே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க வேணாண்டா சாமி அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ ஹீரோயின்னா ஃபுல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சிட்ருக்காங்க. அப்படியே சமைச்சு முடிக்கிறாங்க. வேற லெவலில் சமைச்சு முடிச்சு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஃபுட்டுக்காக. அவர்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர் அப்படியே வந்து அதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு போல. அதை பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஹீரோயின் பக்கத்தில் சேரில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே கிட்ட க்ளோஸ்அப்பில் அவள் கண்ணை சிமிட்டுறதை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி பொறை ஏறி போகுது. உடனே அவர் பொறை ஏறி அப்படியே நான் எழுந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி எழுந்துடுறாரு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்ததும் நீ சாப்பிடு, எனக்கு போதும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. வெளில போய் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ என்ன பார்வடா பார்க்குறாவ, நான் எதாவது பண்ணிடுவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியிலே பேசிகிட்டு இருக்காரு. வந்த அவசரத்தில் பர்ஸை உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. திரும்ப போய் பர்ஸ் எடுக்க போகும்போது ஹீரோயினோட ஃபோனில் அவன் மேரேஜ் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அதையும் பார்த்துட்டு அவருடைய பர்ஸையும் எடுத்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. இந்த சீன் இங்க போயிட்டு இருக்க. சீனை கட் பண்ணி ஹீரோயினோட அம்மா எல்லாரையும் காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஃபேமஸான கோயிலுக்கு போயிருக்காங்க. அது புத்தர் மடம் மாதிரி இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. சாமையெல்லாம் கும்பிட்டு வெளியில வந்து அவங்க வழக்கப்படி ஒரு ஸ்லேட் மாதிரி ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பா நடந்துரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுல போயிட்டு எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர பக்தர்கள் எல்லாமே எழுதுறதுக்காக அங்க கல் வச்சிருக்காங்க. அதுல ஹீரோயினோட அம்மா என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அவள் நல்லபடியா மாறி நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும், அவள் பாஸ்டெல்லாம் மறந்துட்டு இப்போ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு வேர்டு கூட அவங்களுக்காக அவங்க எழுதலை, எல்லாத்தையும் அவங்க பொண்ணுக்காக தான் எழுதுறாங்க. இந்த சீன் இங்கே போயிட்டுருக்கு. அவங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களா. இப்போ ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி வராரு. ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாரு, கடையில் தான் உட்காந்துருக்காரு, அவங்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையில். அவர் வந்த உடனே ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்டதும் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீ ஏன் சாப்பிட தயங்குறீங்க, வாங்க சாப்பிடுங்க நீ ஒரு கூப்பிட்டதும் அவரு நான் சாப்பிட்டேன்னு ஷையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவர் ஆஃபீஸ் போகிறான்னு கிளம்பிடா. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பாவோட கடை இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு 2 யூடியூபர்ஸ் வந்து கையில் கேமராவோட நாங்கள் வந்து இங்கே ரிவ்யூ எடுத்துக்கிறோம், உங்கள் கடையை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கள கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு எல்லா ஃபுட்டும் அந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டுலாம் இருக்கோ அந்த எல்லா ஃபுட்டையும் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணி ஃபயர் கேர்ள் இருப்பாங்களா, அந்த ஃபயர் கேர்ளை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து புல்லுக்கிட்ட ஏதோ தேடிட்டு இந்த ஸ்மார்ட் பைக் கண்ணாடி போட்டுட்ருப்பாங்களா, அவன் தேடிட்டு இருக்கான். என்ன தேடுற அப்படின்னோடனே ஒரு இலை இருக்கும், அந்த இலையை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இந்த இலை வந்து குயின் ஆஃப் டியர்ஸில் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஃபேவரட்டாக நம்ம வந்து அதை பற்றி பேசியிருப்போம். அந்த ரொம்ப ஃபேவரட்டான இலை, அந்த இலையை தான் தேடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே தேட போயிட்டு அந்த பொண்ணு கையில் அந்த இலை கிடச்சிடுது. அந்த இலையை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம சந்தோஷம், சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிக்கிறான். அவள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் அந்த இலையை கொடுத்துட்றா. அதை வாங்கிட்டு அவன் குடுன்னு ஓடி போகிறான். யாருக்கு அந்த இலை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோடைய பொண்ணுக்கு தான் வாங்கிட்டு போகிறான், குட்டி குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறான். சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே நார்மலாக 2 பேரும் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏதோ சொல்லிட்டு எழுந்து போகிறாருங்க. அப்படி எழுந்து போயிட்டு இருக்கும் போது
பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. இதை பார்த்த உடனே ஹீரோயினோட முகம் அப்படியே வாடி போகுது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் லவர். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. யார் அப்படின்னா ஹீரோ, அந்த எக்ஸ் லவர், நம்ம ஹீரோட மாமா 3 பேரும் உட்காந்து பேசும்போது ஏற்கனவே இவனை வேற ஒரு பையனுக்காக நீ விட்டுட்டு போயிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், விட்டுட்டு போனால் இப்போ திரும்ப நானே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா திரும்ப அவன் மேலே எனக்கு லவ் வராது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்டில் என் மேலே உனக்கு லவ் வந்தால் ஓகே, அப்படி இல்லைனா நம்ம வந்து ட்ராப் அப் பண்ணிக்கலாம், நான் உன்னை விட்டுட்டு தான் போனேன் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த ஒரு டைம் ஏன் நம்ம சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டுலாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க லவ் பண்ணுறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. கூட இருந்த அந்த பொண்ணு கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க லவ் பண்ணது எனக்கு தெரியும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நின்றுது, அந்த காருக்கிட்ட நான் போய் பார்த்தா இவங்க 2 பேரும் கிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் உடனே அவங்கள பார்த்து யார் எங்கள் வீட்டு முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், பார்த்தா உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ. அவங்க பார்த்துட்டு உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ கரண்ட்டில் வந்து எல்லாரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டும் ஓகே ஆகிடுச்சு. ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு இது தெரியுது அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கா. அந்த பொண்ணு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்றா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவையும் அவருடைய மாமா இருக்கார்ல அவரையும் கூப்பிட்றா. இந்த மாதிரி அந்த ஒர்க் பிளேஸ்க்கு வாங்க, வந்து பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிடும் போது ஹீரோயின் அங்கே முன்னாடி இருக்காங்கல்ல அவங்கள்ட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் 2 பேரும் லவர்ஸே, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, நான் இதுக்கு இடையில அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவை வெளியில் பார்க்குறாரு. உடனே போயிட்டு 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தம்பியோட ரூமில் போயிட்டு நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. நம்ம ஹீரோயினோட தம்பி தான் படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே ஏறி உட்காந்து அடியோடின்னு அடித்து எழுப்புறாங்க. எழுந்திருக்கும் போது அவன் வேகமாக திரும்பி வந்ததும் அவன் மேலே வந்து அப்படியே விழுந்துடுறான். இவங்க 2 பேரும், அதாவது ஹீரோயின் கீழேயும் ஹீரோயினுக்கு மேலே ஹீரோ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத ஹீரோயினோட தம்பி பார்த்துடுறான். பார்த்ததும் அப்படி கத்திக்கிட்டு அவன் ஓடினதும் இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒன்றும் பண்ணலன்னு எழுந்து வரும்போது கால் இடிச்சிக்கிறாரு. இடிச்சிட்டதும் அவர் உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்ததும் ஒரு கால் ஏதோ வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து கேட்குறாரு, ஏன் அவங்க ரூமுக்கு போனீங்க அப்படின்னும் போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று நைட்டு நாங்கள் உட்காந்து 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தோம், நேராக அவங்க வீட்டுக்கு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு என்ன பண்ணிருக்காரு, அப்படியே கூட்டு போயிட்டு அவருடைய ரூமில் படுத்துட்ருக்காரு. அவருடைய வீட்டில் அவரோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில், இவங்களோட வீட்டில் இவரோட அம்மா இல்லை அப்படின்ற சந்தோஷத்தில் 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியாக போய் அங்கே தூங்கினதும் ஹீரோயினுக்கு இது ஆல்ரெடி தெரியவே தெரியாது. அதனால் ஹீரோயினோட தம்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் அடிச்சிருப்பா. இப்போ காலெலாம் சரியானதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, நொண்டி நடந்துட்டு போகிறாரு. ஹீரோயின் கால் சாவியை பிடிக்கிட்டு நான் ஓடுறவா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீ ஒன்றும் ஓட்ட தேவையில்ல, என் காலை உடச்சல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி இந்த சாவி நீயே கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு கிளம்புனதும் அவருக்கு வேறு வழி தெரியல, சொன்னது என்ன இப்படி சொல்லிட்டாலே அவள் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அவளை கார் எடுத்து ஓட்டிட்டு போகிறா. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் லவர் வந்து கூட்டு போயிருந்தால அந்த பிளேஸுக்கு தான் போகிறாங்க. கார் ஓட்டிட்டு போன உடனே ஹீரோயினை பார்த்து அவள் நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறா, ஒரு கால் உடஞ்சிருக்கு, அடிபட்டிருக்கு, அதனால் அவரால் கார் ஓட்ட முடியல, அதனால தான் அவரை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே உனக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணி தரேன், நீ அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கையை கோத்துட்டு அவள் கூட்டு போகிறா. அவர் கையை கோக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வெளியில் எதையும் எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறா. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கு. அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சு போகுது. ஹே காய்ஸ், இந்த எபிசோடுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்களோ அந்த ரேட்டிங்கை கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் புவி, தென் பாய்.